அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாருமதி. நான் ஹைஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருக்கேன். சோ இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண புக்கு பேர் வந்து நேரம் பிளஸ் நிர்வாகம் = வெற்றி. சோ இந்த புக்கை எழுதினவர் பேர் வந்து காவேரி மைந்தன். இவருடைய உண்மையான பெயர் வந்து ரவிச்சந்திரன். சோ இவர் வந்து ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய உர தொழிற்சாலையில வந்து நிர்வாகத்துறையில 20 ஆண்டுகள் வந்து பணிபுரிந்திருக்காரு. சோ அதை தொடர்ந்து துபாயில E80 ஒரு பெரிய நிறுவனத்துல வந்து 8 ஆண்டுகள் வந்து பணிபுரிந்திருக்காரு. இவரு மீத இருக்கிற டைம்ல வந்து அவர் வந்து நிறைய துபாயில இருந்ததுனால நிறைய சங்கங்கள் வச்சு அவர் நடத்தி இருந்திருக்காரு. அந்த சங்கங்கள் என்னன்னா கவியரசு கண்ணதாசன் தமிழ் சங்கம், தமிழ் தேர் மாத இதழ், துபாய் தமிழ் பணிகள். சோ அது சங்கங்கள் வச்சு நடத்தி இருக்காரு. சோ அவருக்கு மீத இருக்கிற டைம்ல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு வந்து கவியரசு கண்ணதாசன் மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால அவருடைய கோட்ஸ் வச்சு அவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதுறது, தத்துவங்கள் எழுதுறதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. சோ இவர் வந்து இந்த புக் எழுதுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, சோ டைம் நிறைய பீப்புள்ஸ் வந்து டைம் வந்து இப்போ வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இந்த புக்கை படிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இனியாவது டைமை வந்து நல்லா சேவ் பண்ணணும், டைமை வந்து நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த புக்கை அவர் எழுதுறாரு. சோ காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கோட்ஸ். சோ டைம் நேரத்தை வந்து நம்ம கரெக்டா நிர்வாகப்படுத்தி நடத்தணும்னா சோ நம்மளுக்கு வந்து எப்பயுமே சக்சஸ் மட்டும் தான் கிடைக்கும் நம்ம லைஃப்ல. சோ இருக்கிற டைமை வந்து நம்ம விட்டுட்டு ஐயோ டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதறக்கூடாது. சோ முன்னாடியே நம்ம ஒரு ஒர்க் பண்றத வந்து அது கரெக்டா நம்ம ஸ்கெடியூல் போட்டு வச்சுட்டோம்னா சோ நம்ம லைஃப்ல எப்பயுமே சக்சஸ் மட்டும் தான் இருக்கும். சோ இந்த புக்ல வந்து ஒரு 25 டாபிக்ஸ் இருக்கு. சோ அதுல இருந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேரம் தொடங்கட்டும். நேரம் தொடங்கட்டும். ஸோ டே டு டே லைஃப்ல வந்து நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல இருக்கு. ஸோ அது ஏன் நம்ம லைஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை செல்ஃப் ரியலைஸ் பண்ணாலும் அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஏன் அந்த விஷயம் வந்து நம்ம லைஃப்ல இருக்கு ஏன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம போயிட்டு அனலைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ பண்ணாதான் அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து லைஃப் வந்து காட் கொடுத்த ஒரு ப்ரீஷியஸான திங் நம்மளுக்கு. ஸோ கடவுள் படைச்சிருக்காரு நம்மள. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தோட தான் படைச்சிருப்பாரு. ஸோ அந்த லைஃப்ல வந்து நம்மளுக்கு சக்சஸ் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எது ஆளுமைப்படுத்துதான் நம்மளுடைய ஹார்ட். ஸோ நம்ம வந்து சோகமா இருந்தாலும் அந்த சோகத்தை வந்து நம்ம வெளிக்காட்டிக்காம சோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம சேர்ந்து சந்தோஷமா தான் பழகுறோம். சோ நம்மள ஆளுமைப்படுத்துறது வந்து நம்மளுடைய மனசு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து சோ நம்ம லைஃப் அரிபரியா போயிட்டு இருக்க அந்த லைஃப்ல வந்து சோ டைமே பத்த மாட்டேது சார், டைமே போக மாட்டுது. இன்னும் சிலர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்த கட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய் அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அடுத்து வந்து பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடும் இருக்கு. சோ இந்த கடவுளுடைய படைப்புல வந்து பணக்காரங்க ஏழைங்க என்ற பாகுபாடே கிடையாது. சோ கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம் தான். பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு கிடையாது. நம்ம வந்து சோ ஒரு 100 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபாய் வந்து நம்ம எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து பிளான் பண்ணி ஸ்கெடியூல் போட்டுக்கிறோம். சோ இந்த இவ்வளவு 100 ரூபாய் வந்து 10 ரூபாய் இவ்வளவு, 50 ரூபாய் இவ்வளோன்ட்டு நம்ம செலவு பண்ணணும்ட்டு ஒரு பிளான் பண்ணி வைக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற டைமை வந்து நம்ம இப்படிதான் வந்து கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வைக்கிறோமான்னு பார்த்தோம்னா கிடையாது. சோ அடுத்து என்ன செய்ய போன்ற விஷயத்துக்கு வந்து நோ ஐடியால தான் நம்ம இருக்கும். அடுத்து மீட்டெடுக்க முடியாது.
ஸோ டைமை வந்து மீட் எடுக்க முடியாது. ஸோ அதனால ஒரு 10 சாரி ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இதுல சொல்றாங்க. ஸோ டைம், மணி, எனர்ஜி இது 3 தான் நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு பேசிக்கான நீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி மைந்தன் சொல்றாரு. அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது எதுன்னா இந்த டைம். இதுல கவியரசன் கண்ணதாசனுடைய அந்த கோட்ஸ் வந்து இவர் சொல்றாரு. ஆண்டொன்று போண்டால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வாவாண்டு ஆண்டவன் கட்டளையில வந்து அவர் சொல்ற இந்த வரிகளை வந்து இதுல குறிப்பிடுறாரு. இதுல வந்து மீட்டெடுக்க முடியாது. ஸோ ஒரு வருடத்துல இருந்து ஒரு செகண்ட் வரைக்கும் டைம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 இயரோடைய அருமை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா தெரியும். ஸோ எப்படின்னு பார்த்தா ஒரு 1 இயர் ஃபுல்லா அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த ரிசல்ட்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்ற ஒரு பயத்திலேயே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 1 இயரோடைய அருமை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா தெரியும்ன்றாங்க. அடுத்து 1 மந்தோடைய அருமை. ஸோ இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் கிட்ட கேட்டா தெரியும். எப்படின்னா ஒரு கருவுற்றதிலிருந்து 10 மாதம் வந்து அந்த தாய் அந்த குழந்தைய வந்து வயித்துல சுமந்து எடுக்கிறாங்க. அப்போ ஒரு மாதம் அவங்க படுற அந்த மாத வலி வந்து அவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் தான் தெரியும். அவங்க கிட்ட கேட்டாதான் அந்த அந்த மாதத்துடைய அருமை வந்து நம்மளுக்கு தெரியும்ட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து ஒரு வீக். ஸோ இந்த வீக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்க கிட்ட கேட்டா தெரியும். அடுத்து 1 டே. ஸோ 1 டேனுடைய அருமை வந்து இந்த டெய்லி வேஜஸ், இந்த தினக்கூலி வேலை செய்யறவங்க. அவங்க வந்து அன்னைக்கு வேலை செஞ்சாதான் அன்னைக்கான கூலி அவங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து அவங்க பசங்களுக்கு தேவையானதோ அவங்க வீட்டுக்கு தேவையானதோ அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தேவையானது வாங்கிருப்பாங்க. ஸோ அந்த காசு வந்து அன்னைக்கான வேலை செஞ்சு அந்த கூலி அவங்களுக்கு கிடைக்கலன்னா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இழப்பா தான் இருக்கும். ஸோ ஒரு நாளினுடைய அருமை வந்து அந்த டெய்லி வேஜஸை வந்து கேட்டா தெரியும்னு சொல்றேன். அடுத்து 1 ஹவர் பேஷன்ஸ். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல. அவங்கள வந்து 1 ஹவருக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா நாங்க காப்பாத்திருப்போம்ட்டு டாக்டர் சொல்ற அந்த வேர்ட். ஸோ 1 ஹவர்னுடைய அருமை வந்து அந்த பேஷண்ட் அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க. ஸோ காப்பாற்ற முடியாத ஒரு நிலை வரப்போ 1 ஹவருக்கு முன்னாடி கொண்டு வந்தா நாங்க காப்பாத்திருப்போம்னு டாக்டர் வந்து சொல்ற அந்த நிலையை தான் வந்து இதுல 1 ஹவருடைய அருமை என்னன்னு சொல்றாங்க. அடுத்து 1 மினிட். ஸோ இது வந்து இந்த ட்ரெயின் பேசஞ்சர்ஸ். ஸோ ஒரு பேசஞ்சர் வந்து அந்த ட்ரெயின் பிடிச்சாதான் அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்குக்கு வந்து கரெக்டான டைமுக்கு போக முடியும். ஸோ அந்த ட்ரெயினை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த ஒர்க்குக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டா போக முடியாது. ஸோ அந்த அந்த ட்ரெயினை மிஸ் பண்ற அந்த பேசஞ்சர் கிட்ட கேட்டா அந்த 1 மினிட்ஸோடைய அந்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அடுத்து 1 செகண்டோடைய வேல்யூ. ஸோ 1 செகண்டோடைய வேல்யூ வந்து அத்லெட். ஸோ அத்லெட்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அந்த அத்லெட்ஸ்ல வந்து அவங்க வின் பண்ணணுன்ற ஒரு வெறியில வந்து அவங்க இருப்பாங்க. ஆனா அந்த செகண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகும். அப்ப மிஸ் ஆகுறப்போ அவங்களோட பட்ட கஷ்டம்லாம் வந்து வீணா போகும். ஸோ அந்த செகண்ட்ஸோட அருமை வந்து அந்த அந்த அத்லெட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கிட்ட கேட்டா தெரியும். ஸோ நேற்றைய பொழுது வந்து நம்மளால மீட் எடுக்க முடியாது. ஸோ இன்றைய பொழுது வந்து நம்ம கரெக்டா அது உபயோகித்தோம்னா நாளைக்கானது வந்து நம்மளுக்கு வெற்றி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா அது கரெக்டா நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணோம்னா சக்சஸ் கிடைக்கும். நம்ம லைஃப்ல வந்து டாப் பொசிஷனுக்கு போகலாம். ஸோ பணத்தை வந்து நம்மளால மீட் எடுக்க முடியும். ஆனா நம்ம வந்து நேரத்தை வந்து மிஸ் பண்ணோம்னா அது வந்து நம்மளால மீட் எடுக்கவே முடியாது. ஸோ மணியை விட டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து காரணங்கள் 10. ஸோ டைமை வந்து நம்ம மிஸ் பண்றதுக்கான 10 காரணம் என்னென்னன்றது வந்து இதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெத்தர்ஜிக் ஆட்டிடியூட். ஸோ தமிழ் வந்து எதையுமே செய்து விடலாம் என்கின்ற அலட்சியம் போக்கு. ஸோ ஒரு செயல் வந்து அப்புறம் செய்யலாம் பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த டெட்லைன் போயிட்டு போயிருக்கூடும். சரி இந்த ஒர்க் தான் பொறுமையா அது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அப்படியே விட்டுடுவோம். ஸோ அது போல நம்ம இருக்கக்கூடாது. இதைதான் வந்து லெத்தர்ஜிக் ஆட்டிடியூட்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஸ்லாக்னஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஹேர் அண்ட் டார்டாய்ஸ் ஸ்டோரி சொல்றாங்க. ஸோ ஹேர் அண்ட் டார்டாய்ஸ் இதை என்ன பண்ணுன்னா 2 பேரும் வந்து காம்படிஷன் நடக்கும் யார் வின் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஹேர் வந்து போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கட்டத்துல வந்து டார்டாய்ஸ் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தூங்கிடும். ஆனா கடைசியா வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா டார்டாய்ஸ் தான் வின் பண்ணும். ஸோ அதே போலதான் நம்மளோட ஒர்க்கை வந்து அப்பவே முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது முடிக்காம வந்து கடைசி டைம்ல ஐயோ நம்ம அது முடிக்காம போயிட்டோமே என்ன பண்றதுன்னு சொல்ற அந்த பதறது வந்து ஸ்லாக்னஸ் சொல்றாங்க. அடுத்து ப்ராப்பர் பிளானிங்.
ஸோ மெதுவாக சாரி எந்த ஒரு செயலுக்கும் தேவையான குறைந்தபட்ச நேரத்தை சரியாக மதிப்பீட்டு செய்ய தவறுவது, ப்ராப்பர் பிளானிங். ஸோ நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா அது கரெக்டான ஒரு பிளானிங்கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ பிளானிங் இல்லாம வந்து நம்ம செஞ்சா அது வந்து கரெக்டா அந்த ஒர்க் முடியாது. ஒரு ஒர்க் நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த ஒர்க்குக்கான டைமிங் வந்து நம்ம செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ அந்த ஒர்க் வந்து 1 ஹவர்ல முடிக்க முடியும்னா அந்த 1 ஹவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி அப்படி அந்த வேலையை செஞ்சு அந்த முடிக்கிறப்போ ஸோ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டைம் கிடைச்சதுன்னா ஸோ பேலன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஒர்க்கை வந்து அந்த டைம்ல செஞ்சு முடிச்சு நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர் பிளானிங் இருந்தா நம்ம சக்சஸா பண்ணலாம் சொல்றேன். அடுத்து ஃபர்கெட்டிங், மறதி. சோ இந்த மறக்கிறது இப்பதான் நினைச்சிட்டே இருப்போம் ஒரு விஷயத்த, ஆனா அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்றதுக்குள்ளே அது வந்து ஐயோ மறந்துட்டு இங்க நிக்குது வரமாட்டுது அப்படிலாம் சொல்லுவோம். இந்த மறதி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வியாதியாவே போயிடுச்சு. சோ இந்த மறதி வந்து ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க. அடுத்து பங்க்சுவாலிட்டி. ஸோ பங்க்சுவாலிட்டி இது கூட இது என்ன சொல்றாங்கன்னா ஃபாரினர்ஸ் வித் இந்தியன்ஸை வந்து காவேரி மைனன் கம்பேர் பண்றது. ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து அவங்க எப்பவுமே முன்னேறதுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்க டைம் வந்து கீப் அப் பண்றது, பங்க்சுவாலிட்டியோட இருக்கிறதுனாலதான் அவங்க எப்பவுமே மேல் நோக்கி இருக்காங்க. நம்ம வந்து கீழ் நோக்கி இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நம்ம வந்து டைம் வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்றதே கிடையாது. அந்த ரீசனை தான் இதை சொல்றாங்க. ஸோ டைம் வந்து நம்மளும் வந்து கீப் அப் பண்ணி ப்ராப்பரா நடந்தோம்னா நம்மளும் வந்து சக்சஸ் ஆகலாம் அவங்கள போல. அடுத்து அப்ரோச்சஸ், அணுகுமுறைகள். ஒரு ஒர்க் நம்ம கொடுக்குறாங்க அந்த ஒர்க் வந்து என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம், இது என்னால முடியும் இது செய்ய முடியும்னு சொல்லிட்டு நாமளே வந்து அப்ரோச் பண்ணிக்கணும். அடுத்து லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு டீம் இருக்கு, அந்த டீமுக்கு வந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு டீம். அந்த டீமுக்கு வந்து ஒரு டாபிக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுல குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த டீமை வந்து நடத்தணும். அதுல யாராவது ஒருத்தர் வந்து இன்ஃபர்மேஷன் தப்பா கொடுத்துட்டாங்கன்னா அந்த டீமுக்கே வந்து அது வந்து டிராபேக்கா தான் போயிடும். ஸோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப அது வந்து நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும். அப்ப வந்து அந்த டீம் வந்து எப்பவுமே சக்சஸோட தான் ரன் பண்ணுவாங்க. அடுத்து லேக் ஆஃப் ப்ராப்பர் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு விஷயம் வந்து நான் ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா நான் வந்து அது டைரக்டா போயிட்டு அவங்க கிட்டே சொல்லிடும். சோ வேற ஒருத்தர் மூலியமா போயிட்டு அது சொல்றப்ப அது வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆயிடும். ஸோ அந்த மிஸ்கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அடுத்து டிபெண்டிங் அதர்ஸ். ஸோ ஏனையோரை சார்ந்திருதல். நம்ம வந்து எப்பவுமே பெரியவங்களை வந்து சார்ந்திருக்கிற சூழல் இப்ப அதிகம் வருது. நம்ம வந்து எப்பவுமே அவங்களை சார்ந்து இருக்க கூடாது. நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்டுக்கலாம், இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும்ன்ற ஒரு கைடன்ஸ் வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே அவங்கள வந்து சார்ந்து இருக்கக்கூடாது. அடுத்து கன்ஃபியூஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் ஹில்னஸ். சோ இந்த ஒர்க் வந்து நம்மளால முடிக்க முடியலையே, ஐயோ இந்த டெட்லைன் வந்துடுச்சே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பதப்படுத்த வரும். அதுலயே வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து முடியாம போயிடும். சோ இது வந்து இருக்கக்கூடாது. இதுதான் இந்த 10 காரணங்கள். சோ இந்த டைம் வந்து நம்ம மிஸ் பண்றதுக்கான 10 காரணங்கள் என்னென்னன்றத வந்து காவேரி மன்னன் அழகா வந்து இந்த புக்ல நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அடுத்து நிச்சய வெற்றிக்கு. சோ நமக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய பல விஷயங்கள் வந்து இருக்கு, மலை போல குழிஞ்சு கிடக்கு. அது வந்து நம்ம எது ஃபர்ஸ்ட் செய்யறது எது அடுத்து செய்யறது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஷன்லயே இருப்போம், எது தொடங்குறது எது முடிக்கிறது. ஸோ இதுல வந்து 2 பேரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஒண்ணு வந்து ஃபார்மர் அண்ட் வந்து ஸ்டோன் கார்வர். ஸோ ஃபார்மர் அவருடைய ஒர்க் என்னன்னா அவருடைய ஃபீல்ட்ல போயிட்டு இந்த காலையில எழுந்ததுல இருந்து இந்த ஃபீல்ட்ல இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன்குள்ள இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம். மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் மேல இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மைண்ட் கால்குலேஷனோட அவரு மன உறுதியோட ஒரு ஒர்க் செய்வார். அடுத்து ஸ்டோன் கார்வர். ஸோ ஒரு சிற்பி இருக்காரு, சிற்பிக்கு முன்னாடி ஒரு கல்லு. அந்த சிற்பிக்கு தெரியும் அந்த கல்லுல வந்து இந்த சிற்பத்தை செதுக்குனா அந்த சிற்பம் வந்து இவ்வளவு அழகா வரும்ன்ட்டு அந்த சிற்பிக்கு தெரியும். சோ அவருக்கும் அந்த மைண்ட் கால்குலேஷன் மன உறுதி இருக்கு. சோ அது போல நம்மளுடைய ஒர்க்ஸை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். சோ அப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் வந்து நம்மளுடைய ஒர்க்ல வந்து சக்சீட் ஆகும், நம்மளுக்கு வந்து சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு மன உறுதி தான் தேவை.
அடுத்து முன்னே நிற்கட்டும் முன் யோசனை. நம்மளுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் செய்யணும், எது செகண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் கீப் அப் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த டைம் வந்து அந்த டைம் வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா வந்து ஸ்கெடியூல் பண்ணி இது ஃபர்ஸ்ட் செய்யணும், அப்படி செகண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஷெட்யூல் போட்டோம்னா அதுலயே நம்மளுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். அதே போல ஒரு ஒர்க்கு அது வந்து ஒரு பெரிய அது பெரிய ஒர்க்கா இருந்தா அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். சின்ன ஒர்க்கா இருந்தா கொஞ்சம் டைம் தான் தேவைப்படும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் வந்து நம்ம பிஃபோரா இது கூட ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு டாக்டர், இப்போ டாக்டர் கிட்ட போறோம் நம்ம. ஸோ போறப்போ அங்க வந்து நிறைய டைம் வந்து நம்ம சும்மாதான் உட்காந்துட்டு இருப்போம். ஸோ டாக்டர் கிட்ட போறோம். அங்க வந்து நம்ம சும்மாதான் உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம புக்ஸ் கொண்டு போயிட்டு படிச்சோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக்ஸை படிக்கிறப்போ அதுல இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் கோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டு நம்மளுடைய பர்சனல் டைரியில வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸோ ஃபியூச்சருக்கு வந்து அது நம்மளுக்கு வந்து எடுத்து பாக்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து இப்படி செஞ்சிருக்கோம். ஸோ நம்மளோட லைஃப் சக்சஸ்க்கு இதுவும் ஒரு உறுதுணையா இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து வாசிப்பும் நேசிப்பும். வாசிப்பும் நேசிப்பும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இப்ப வந்து மோஸ்ட்லி யாருமே புக்கே வந்து படிக்கிறது கிடையாது. யாருமே புக்கே படிக்கிறது கிடையாது. என்ன ரீசன் பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா டைம் இல்ல, டைம் பத்தல, இந்த ரீசனை தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாம் ஏதாவது புக்கை படிச்சாலும் அதுக்கு ஒரு மீனிங் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணோம்னா டிக்ஷனரியை தான் ரெஃபர் பண்ணுவோம். ஆனா இப்ப எல்லாமே என்ன பண்ணிடுறோம், இன்டர்நெட், கூகுள் எல்லாமே போயிட்டு அதுல சர்ச் பண்ணிடும். ஏன்னா அது உடனே ஒரு டச்லயே வந்து அது என்ன பண்ண நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுது. ஸோ ஒன் டச்லயே வந்து அதை நம்ம வந்து கிடைச்சது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா புக்ஸ் படிக்கிறது வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனாலதான் இப்போ நிறைய புக் ஃபேர்ஸ் அதெல்லாம் போயிட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து புக்கு படிக்கிற பழக்கம் குறையிறதுனால சின்ன குழந்தைங்கள இருந்தே வந்து அந்த புக்கு படிக்கிற ஆர்வத்தை வந்து பேரண்ட்ஸ் மூலயமா வந்து அவங்க அந்த புக் ஃபேர் கூட்டு போறது, புக்ஸ் வாங்குதுன்ட்டு புக்ஸ் படிக்கிறதுல வந்து அவங்க ஒரு நாட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ ஒரு நல்ல புக்கு வந்து ஒரு நல்ல நண்பன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம லைஃப்ல வந்து எவ்வளவு புக்ஸ் வந்து நம்ம வந்து படிக்காம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எவ்வளவு அப்ப புக்கை கம்பேர் பண்றப்போ அப்ப நம்ம எவ்வளவு நல்ல நண்பர்களை வந்து இன்னும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு சொல்றாங்க. ஸோ புக்ஸை வந்து நம்ம நிறைய படிக்கணும். ஸோ அந்த புக்ஸை படிக்கிறப்போ நிறைய நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்முன்னே சாட்சி. சோ இதுல வந்து பாரதியார், மகாகவி பாரதியாருடைய கோட்ஸ் வந்து இதுல சொல்றாரு. சோ நல்லதொரு வீணை செய்தேன். ஒரு நல்ல வீணையை செய்து அது வந்து நம்ம ரோட்ல எழுந்துட்டோம்னா அதோட அந்த வீணைக்கான மதிப்பு என்ன? நல்லதொரு வீணை செய்தேன் அதை நல்லங்கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சோ கடவுள் வந்து நம்மளுக்கு ஐம்புலன்கள் கொடுத்திருக்காரு. அந்த ஐம்புலன்களுடைய ஆசையை பெற்று நம்ம இருக்கோம். ஆனா பலர் ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சோ எதுக்குதான் நம்ம இந்த உலகத்துல வந்தோன்ற ஒரு எண்ணமும் இல்லாம வந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு இந்த லைஃப் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து உலக வாழ்வு தவிர்த்து நமக்கான ஒரு லைஃப் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல வந்ததுக்கான ஒரு ரீசன் இருக்கும். சோ அந்த ரீசன் என்னன்றத சொல்லிட்டு நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு அதுக்காக வந்து நம்ம வாழ்ந்து அந்த லைஃபை சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணணும். ஏற்கும் மாற்றமா ஏமாற்றமா? மாற்றமா ஏற்றமா? சோ இதுவும் கடந்து போகும். சோ இந்த கோட்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். சோ நிறைய இடத்துல பார்த்திருப்போம். நம்ம வந்து சோகமா இருப்போம். அந்த சோகமா இருக்கிற நேரத்துல வந்து நம்ம போனை வந்து சும்மா ஃபீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தா நம்மளுக்கு ஏத்த போலவே இந்த கோட்ஸ் எல்லாம் வரா மாதிரியே இருக்கும். கோட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். சோ அது வந்து நம்ம படிக்கிறப்போ நம்ம மைண்ட்க்கும் நம்ம ஹார்ட்க்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தரும். சோ அது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தரும். சோ நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் தான். சோ ஒரு
அந்த சூரியனை வந்து மேகம் வந்து கொஞ்ச நேரம் தான் மூடி இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய கஷ்டங்களும். நம்ம கஷ்டங்கள் வந்து நம்மள வந்து கொஞ்ச நேரம் தான் சூழ்ந்து இருக்கும். அது விலகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரைட்டான ஒரு லைஃபே இருக்கு. ஸோ நம்ம கஷ்டமே நம்ம லைஃப் கஷ்டத்திலேயே இருக்கே, கஷ்டமா தான் போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் கடந்து போகும், எல்லாமே மாறும் ஒரு டைம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து லைஃபை லீட் பண்ணணும். தேவை விழிப்புணர்வு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட். இந்த நேர நிர்வாகம் பற்றி ஸ்கூல் கரிக்குலம்லயே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. ஏன்னா ஸ்கூல் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க லைஃப் வந்து என்ன எப்படிதான் நம்ம ரன் பண்ண போறோம்ன்ற ஒரு நோக்கத்தோட எல்லாமலேயே போயிட்டு இருக்காங்க. ஸோ டைம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல் கரிக்குலம் சிலபஸ்லயே கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ஆரம்ப கல்வியில இருந்தே அவங்க படிக்கிறப்போ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் வரும். ஸோ நம்ம வந்து இப்ப படிச்சாதான் வந்து டைம் நல்லா கீப் அப் பண்ணாதான் வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ள வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் கரிக்குலம்ல இருந்தே வந்து அந்த எஜுகேஷன் டைம் மேனேஜ்மெண்ட்ற ஒரு சிலபஸ் கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முன்னாடிலாம் வந்து இப்போ பேரண்ட்ஸ் தான் வந்து ஒன் அண்ட் ஒன் பாத்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கீங்க, பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, வீட்டுல ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிதான் கேட்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க, டயபெட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமோடைய அருமை வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் மூலியமா போகணும், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு போகணும். ஸோ இந்த டைமோடைய அருமை வந்து சிலபஸ்ல இருந்தே அவங்க சொல்லி தரப்போ அப்பதான் டைமோடைய வேல்யூ தெரியும், அவங்க லைஃப்ல வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும். பகிரங்கமாக ஒரு ரகசியம். சிறு துளி பெருவெள்ளம். சோ நம்ம சிறுக சிறுக சேர்க்கிறதா கடைசியா நம்மளுக்கு வந்து பெரிய இதுவா நிற்கும். ஸோ அது போல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து இப்போ சிலபஸ் வந்து அவங்க படிக்கிறத வந்து அதுக்கு டைம் ஸ்டார்ட் டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து லைஃப்ல ஸோ எண்ட் ஆஃப் த இயர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்க எக்ஸாம் டைம்ல. ஸோ ஃபர்ஸ்டே அவங்க வந்து படிக்கிறத வந்து கரெக்டா படிக்க ஆரம்பிக்கணும். சில பேர் வந்து டைம் இருக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், பொறுமையா படிச்சுக்கலான்ற ஒரு ஐடியால இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம படிக்கிறத வந்து கரெக்டா அந்த டைம்ல படிச்சு முடிச்சோம்னா ஸோ அந்த இயர் எண்ட்ல வந்து அந்த எக்ஸாம் எழுதுறப்போ நம்மளுக்கு வந்து நிறைய மார்க்ஸோட நிறைய டோட்டல்ஸோட வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன்ன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ அந்த எஜுகேஷன் வந்து ஒரு நல்ல நிறுவனம் மூலியமா நல்ல ஆசிரியர்கள் மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது போலதான் நம்ம சேவாலயா வந்து 2000 மாணவர்களுக்கு மேல வந்து இலவச கல்வி, சீருடை, மதிய உணவு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது போல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கூல் வந்து இன்னும் செய்யணும். ஸோ இந்த புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பத்தின ஒரு புக்கு தான். ஸோ ரிப்பீட்டடா வந்து இதுவே தான் வந்துட்டு இருக்கும். காலத்தின் மதிப்பு தெரிந்தால் வாழ்வின் மதிப்பும் தெரிந்துவிடும், உனக்கான நேரம் நிச்சயம் வரும், அதுவரை காத்திரும். ஸோ நம்மளுக்கான நேரம் வந்து கண்டிப்பா வரும், அதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாதான் வந்து அது நம்மளுக்கு கிட்டும். ஸோ வந்து நம்ம டைம் வந்து கரெக்டா நம்ம வந்து ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலயும் மிஸ் ஆகாம போகணும். ஸோ டைம் 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 ஃபுல் அண்ட் ஃபுல் டைமை பத்தினதுதான் இந்த புக்கு. ஸோ டைம் வந்து நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணணும். லைஃப்ல வந்து எப்பயுமே சக்சஸ்ன்றது மட்டும்தான் இருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த புக் ரிவ்யூல வந்து நேரம், நிர்வாகம், வெற்றி அப்படின்ற ஒரு டாபிக்ல பேசினாங்க. நேரத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் நீட்டி பேசியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸ், ஆன்லைன்ல ஜாயின் பண்ணியிருக்க உங்களுடைய கமெண்ட்ஸ். கேக்குதுங்களா? ஆன்லைன்ல கேக்குது சார், கேக்குது. ஒரு நிமிஷம்.
சாரு நல்லா பண்ணீங்க, தெளிவா உச்சரிச்சீங்க, நிறுத்தி நிதானமா பிக்சர்ஸ் எல்லாம் போட்டீங்க, அது கொஞ்சம் அழகா இருந்துச்சு பார்க்க. இன்னும் டைம் தான் 4:40 வரை நீங்க பேசியிருக்கலாம் அப்படின்ற தாட் எனக்குமே இருந்துச்சு. சொன்னது வரும் தெளிவா சொன்னீங்க, கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இல்லம்மா இது உங்களுடைய புக் ரிவ்யூ? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான் இது. ஆல் த பெஸ்ட் சாரு. தேங்க்யூ மேம். வணக்கம். வணக்கம் சார். பேர் சொல்லிட்டு சொல்லுங்க மேம். கவிதா பேசுறேன், ஹை ஸ்கூல். சொல்லுங்க மேம். சாரு மிஸ் எல்லாருக்கும் வணக்கம். சாரு மிஸ் நல்லா பேசுனீங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு அழகான கதை சொல்ற மாதிரி ஸ்லோவா நல்லா தெளிவா உச்சரிப்போடு நல்லா சொன்னீங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாருக்குமே தேவையானது தான். எல்லாருமே இதுக்கு முன்னாடி கூட நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் திரும்ப நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியாவோ பண்ண மாட்டோம். சாப்பிட்டியான்னு கேட்டா காலையில அதை கூட சாப்பிடலன்னும். ஏன்னா அதுக்கும் டைம் இல்லை. ஏதோ ஒரு விதத்துல நம்ம லேட்டா எழுந்திருப்போம், சரியா ஒழுங்கா பிளானிங் இல்லாத இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறப்பதான் நம்ம இன்னும் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய கத்துக்கணும், இன்னும் நல்லா சிறப்பா செய்யணும்ன்றத திரும்ப ஒரு ரீகால் பண்ற மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மிஸ். சாரு மிஸ், நான் சத்யா பேசுறேன். சொல்லுங்க மிஸ். ரொம்பவே நல்லா இருந்ததுப்பா உங்களோட புக் ரிவ்யூ. அதுவும் அந்த நேரத்தை வந்து நீங்க அழகா லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, யார் யார்கிட்ட அந்த டைம் பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 1 இயரோட இம்பார்ட்டன்ஸ் யார்கிட்ட கேட்கணும், மந்த், டே, அவர், செகண்ட்ஸ் வரைக்குமே அழகா லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொரு டைம்லயும் அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு பின்னாடி நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, நம்ம பண்ணது தப்புன்னு ஒத்துக்காம எனக்கு டைம் இல்லாம போச்சு அதனாலதான் அந்த வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எந்த அளவுக்கு தப்பு, எந்த வேலையுமே நம்ம கரெக்டா பிளான் பண்ணி அந்த டைமோட செஞ்சா அது ஒரு சக்சஸ்ல தான் முடியும் அப்படின்றது உங்க புக் ரிவ்யூ மூலமா தெரிஞ்சுக்கிச்சு. ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையுமே தெளிவா இருந்தது. ஆன்லைன்ல கேட்குறோம், கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. எனக்கு ரொம்ப அழகா இருந்தது உங்களோட புக் ரிவ்யூ கேட்கறதுக்கு. தேங்க்யூப்பா. தேங்க்யூ சத்யா மிஸ். ஹலோ சார் சொல்லுங்க. அக்ரி சார் பேசுறேன் சார். சொல்லுங்க செந்தில்நாதன் சார், கேக்குது. மேடம் புக் ரிவ்யூ நல்லா தான் இருந்தது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபேமிலியோட கேட்குறோம். அங்கே இருந்தால் நான் மட்டும்தான் கேட்டிருப்பேன், இங்கே இருந்தால் எங்கள் ஃபேமிலியோட கேட்குறோம். எல்லாமே நல்லா இருக்கு. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அப்படின்னு பாட்டு பாடினாங்க. நிஜமானுமே அடுத்த வருஷம் நாளைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வயசு எக்ஸ்ட்ரா ஆக போகுது. அது முழுசா பாடி இருந்தா நல்லா இருக்கும். ஒரே வரியோட நிறுத்திக்கிட்டாங்க. நீங்க உங்களுக்கு நீங்க தான் சார் நல்ல பாடலாசிரியர், பாடகர். நீங்க பாடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தது ஐயா. அது பசங்களும் கூட இருந்து எங்க குழந்தைங்களும் கேட்டாங்க. டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற அட்வைஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாவும் பண்ணியிருந்தாங்க. நல்லாவும் இருக்கு ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. மாரியம்மாள் பேசுறேன். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது மேம், கேக்குது, சொல்லுங்க. சாரு ரொம்ப அமைதியா, எந்த பதட்டமும் இல்லாம அழகா சொல்ல வந்த கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்கம்மா. எனக்குமே கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலு. ஏன்னா நிறைய கேட்கணும், இந்த டாபிக்ல நிறைய விஷயங்கள் நம்ம லைஃபோடவும் நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நீட்டிப்பீங்க அப்படின்னு நினைச்சோம். அதுல 2 டாபிக் எனக்கு ரொம்ப, இந்த டாபிக் தலைப்பே கொஞ்சம் நல்லா இருந்தது, எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏற்கும் மாற்றமா ஏமாற்றமா அப்படின்ற அந்த ஹெட்டிங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ண தோணுச்சு. அது நல்லா இருந்தது. அடுத்தது மீட்டெடுக்க முடியாத அப்படின்ற டாபிக்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் டைமை எப்படி வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத சொல்லி இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. தெளிவான கருத்துக்கள்மா. தேங்க்யூடா. தேங்க்யூ மாரி மிஸ். சார் சொல்லுங்க மிஸ். சார் சாரு மிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நிதானமா பேசுனீங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்கூல் லெவல்ல கரிக்குலம்ல கொண்டு வரணுன்ற அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல வந்து வாழ்க்கையில வந்து இதுவும் கடந்து போகும் என்ற அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருந்தது. காலத்தின் மதிப்பு தெரிந்தால் வாழ்வின் மதிப்பு தெரிந்துவிடும் சொல்றீங்களா, அது ரொம்ப டச்சபிளா இருந்தது. ரொம்ப நிதானமா பேசுனீங்க.
ரொம்ப சாஃப்டா இருந்த உங்க வாய்ஸ். வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்யூ யூபி மேம். குட் ஈவினிங் சார். சொல்லு பேபிமா. எனக்கு சாரு மிஸ்ஸோட வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்வீட்டா இருந்தது. அவங்க பேசின விதம், அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்து அவங்க பேசின நிறைய டாபிக்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா டைம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து ரீடிங் புக்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு வாசிக்கும் போது அதுல நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய நம்ம கத்துக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பேபி மிஸ். தேங்க்யூப்பா. இங்க ஸோ குட் ஈவினிங் சார். அருண். சொல்லுங்க சார். சாருமதி மேம், நான் வந்து நாங்களும் ஃபேமிலியாக தான் கேட்டோம். ஸோ எங்களுடைய ஒய்ஃபு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களும் கேட்டு இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லாவே இருந்தது புக் ரிவ்யூ. உங்களுடைய சாரும் கூட தான் இருக்காங்க, சாரும் கேட்டு தான் சொன்னார். ஸோ நல்லா இருந்தது மேம். நீங்கள் சொன்ன எல்லா கருத்துக்களும் தெளிவாக புரிஞ்சுது. ஆன்லைன்ல எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி, இங்க நேர்ல இருக்கவங்களும் கேட்டுடலாம் கமெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. உண்மையாவே அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த பிபிடி பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள். அதுல அவங்க சொன்னதுல எனக்கு பிடிச்சது பார்த்தோம்னா, நம்ம ஒரு ₹100 இருந்தா அது ₹10 என்ன செலவு பண்ணணும், ₹50 என்ன செலவு பண்ணணும்னு பிளான் பண்றோம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நமக்கு 24 ஹவர்ஸ் கிடைக்குது. அந்த டைமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இந்த டைம்ல இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நேரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்துட்டு ஒரு செகண்ட்ல இருந்து 1 இயர் வரைக்கும் அவங்க ஷெட்யூல் போட்டு அழகா சொல்லியிருந்தாங்க. 1 இயரோடைய வேல்யூ யாருக்கு தெரியும், 1 மந்தோடைய வேல்யூ யாருக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு செகண்ட் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவமனைக்கு போறோம், ஒரு டிராவல் பண்றோம், அந்த மாதிரி இடத்துல நம்ம கையில வந்து ஒரு புக் எடுத்துட்டு போனோம்னா நமக்கு கிடைக்கிற நேரத்துல வந்து நம்ம நண்பன் கிட்ட பேசுற மாதிரி புத்தகத்தை நம்ம ரீட் பண்ணணும். ஒவ்வொரு நல்ல புத்தகங்களும் நமக்கு இருக்கிறதால நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு வந்து லேப்டாப் இந்த போன்ல இருக்கிறதால நம்ம நல்ல நண்பனா இருக்கிற புத்தகத்தை நம்ம மிஸ் பண்றோம். நமக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல வந்து நம்ம நிறைய புத்தகங்களை படிக்கணும். அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் தான். நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். புக் எடுத்துக்கிட்ட புக் ரொம்ப நல்ல புக்கு. ஆல்ரெடி இந்த புக் லைப்ரரியில இருக்கு. நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் இந்த புக்கை முன்னாடி கூட இது சேம் புக்கை கூட பண்ணியிருக்காங்க. புக்கு ஃபுல்லா படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல செலக்டிவான கருத்துக்களை மட்டும் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி நம்ம தொடர்ந்து நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்கள் நிறைய பார்க்கும்போது இந்த நேர நிர்வாகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அடிக்கடி நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ கேட்கும்போது கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணலாம்னு நினைப்போம். அதை நம்ம தொடர்ந்து நம்மளால எப்பவுமே கடைபிடிக்க முடிஞ்சா அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இன்னைக்கு உங்களோட கருத்துக்கள் அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த காரணங்கள் வந்து அது அழகா செலக்டிவா போட்டு அழகா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. சோ சாரு இந்த புக் ரிவ்யூ பண்ணது உங்களோட உச்சரிப்பு அழகா தெளிவா நிறுத்தி நிதானமா பேசுனீங்க. ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் எனக்கும் டைம் நேர நிர்வாகத்தை இன்னும் நீங்க நேர நிர்வாகத்தை கடைபிடிச்சு இன்னும் ரொம்ப நேரம் பேசியிருந்தா நாங்க ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. போனா மேம். TSC சார். சார் எங்கப்பா காஞ்சனா மேடம் இருக்காங்க சார். அவங்கள பேச சொல்லுப்பா.
காஞ்சனா மேடம், சார் உங்க கமெண்ட்ஸ கேட்கலாம்னா உங்க கமெண்ட்ஸ் கேட்டு அப்புறம் என் கமெண்ட்ஸ் கேட்கலாம். சாருமதிக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் புக் ரிவ்யூ. நல்ல பிபிடி பிரசன்டேஷன்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டென்ட்டும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை எடுத்து சொல்லும் போது எங்க தடைப்பட்டது என்னன்றது தெரியல. ப்ரிப்பேர் பண்ண ஃபுல் விஷயமும் ஷேர் ஆச்சா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஒருவேளை அதை இன்னும் பிளான் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் பேசலாம்னு நினைச்சிருப்பாங்களாக்கும். ஆனா அந்த அளவுக்கு அதை கொண்டு வர முடியல. ஸோ டைம் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியல அதுல ப்ரெசென்ட் பண்ணதுல. ஆனா பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் போக போக அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால இன்னும் நல்லா பண்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். இப்போ இல்ல, நான் வந்து இந்த கேம்பஸ்ல இருந்து கிளம்பி வண்டியில கேட்டே வந்தேன். இங்க ஆபீஸ் ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லி உள்ள வந்து இந்த நம்ம நெட்வொர்க் மாறும்போது கொஞ்சம் லேட்டா கட் ஆச்சு. அது வெளியே போய் உள்ள வந்தேன், அதுக்குள்ள பார்த்தா முடிஞ்சு போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் நல்லா பேசினாங்க. நான் வெளியே போன உடனே முடிச்சிட்டாங்க ரிவ்யூ, புக் ரிவ்யூ. திரும்பி வந்து பார்த்தா இங்க ஜானகிராமன் எல்லாத்தையும் கமெண்ட் கேட்டு இருக்காரு. நடுவில் என்னாச்சுன்னு புரியல எனக்கு. அவ்வளவு குயிக்கா முடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. என்னாச்சு? நான் லைன்ல வெளியே போயிட்டா எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், முடிச்சிட்டீங்களா? ஸ்கூல்ல வாத்தியார் போயிட்டாருன்னா பசங்க ஓடி போயிடுற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த நிலைமை. இல்ல இது ஏதாவது உள்குத்தா? சீக்கிரம் முடிச்சுட்டா எல்லாரும் பாராட்டி பேசிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு. சார் அதுக்கான கமெண்ட்ஸ் அவங்களே சொல்லுவாங்க சார். அதுக்கான கமெண்ட்ஸ் சாருமதி மேமே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சாருமதி மேமே சொல்றாங்க சார் அதோட கமெண்ட்ஸ். சொல்லுங்க. சொல்லுங்க. சார் நான் வந்து கரெக்டா கொண்டு வந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஒரு எனக்குள்ள ஒரு பயம். அது எப்படி வந்து கரெக்டா முடிக்குன்னு தெரியாம ஸ்பீடா வந்து முடிச்சிட்டேன். சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓகே சார். 40 மினிட்ஸ்னா 40 மினிட்ஸ் தாண்டாம பேசணும். 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிடக்கூடாது. அது கரெக்டா இருக்கணும். அந்த அளவுக்கு விஷயம் மட்டும் இருக்கு, இல்லாம இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காவேரி மைந்தன் இந்த புக் எழுதினவர் நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு. அது நல்லா தெரியும் அவரை. அவருக்கும் சேவாலயம் நல்லா தெரியும். பல முறை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 2 வாட்டி கூப்பிட்டேன் அவரை வர சொல்லி. அவரும் டைம் கொடுக்கல வரதுக்கு. ஏன்னா பாதி நாள் துபாயில, பாதி நாள் இந்தியால அப்படி சுத்திட்டு இருக்காரு. நம்ம இசைக்கவி ரமணனுக்கு ரொம்ப தோஸ்து. இந்த கண்ணதாசன் ப்ரோக்ராம் எல்லாம் கூட வந்துருவாரு. அந்த ப்ரோக்ராம் கேட்டே வந்துருவாரு அவரும். எல்லாம் அங்கே நிறைய பார்த்துருக்கேன் அவரை. இந்த நேர நிர்வாகம் அப்படிங்கிற தலைப்பு, இந்த புஸ்தகம் வந்து இந்த வாரம் எடுத்தது பிளான் பண்ணி எடுத்தீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப சரியான நேரம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆண்டு முடியுது இல்லையா? இந்த ஆண்டு முடியுது, நாள் முடியுது அப்படிங்கிறதுலாம் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு கணக்கு, அவ்வளவுதான். நம்மளா ஒரு போட்டு வச்சிருக்கோம். நம்மளா ஒரு கேலண்டர், நம்மளா ஒரு 12 மாசம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு, ஒரு மாசத்துக்கு இத்தனை நாள்னு கணக்கு வச்சு பண்ணி விட்டு அதுக்கு ஒரு தேதியை கீழ்ச்சி நம்ம போட்டு வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் ஒன்று, ஒரு கால கணக்கு அப்படின்னு ஒரு வருஷம்னு சொல்றோம் இல்லையா? இந்த வருஷம் முடியுது 2023 முடிஞ்சு அடுத்த புக் ரிவ்யூ வரும்போது 2024 ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு வருஷம் முடியும் போது எப்பவுமே வந்து இந்த தாட் நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடணும். நம்மளுடைய நேர நிர்வாகம் எப்படி இருந்தது? இந்த 2023 நம்ம டைமை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணோமா? ஏன்னா வந்து இந்த ஆயுஷை பத்தி சொன்னீங்க. நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட இந்த உயிர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து 50 வருஷம் இருப்போமா, 70 வருஷம் இருப்போமா, 100 வருஷம் இருப்போமாலாம் ஒன்றும் தெரியாது. என்னைக்கு வேணா முடிஞ்சிடலாம். அதனால இந்த ரிசோர்ஸ் எவ்வளவுன்னு தெரியல. நம்மகிட்ட வந்து பேங்க்ல வந்து 10,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு தெரியுது. தெரிஞ்சாக்கா அந்த 10,000 ரூபாய் பணத்தை எப்படி செலவு பண்ணலாம், நம்ம கணக்கு பண்ணி செலவு பண்ணலாம். ஆனா இந்த உயிர் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது. நிறைய நாள் இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம், 2 நாள்ல போயிடுவோம் இல்லையா? இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல சீக்கிரம் போயிடுவோம்னு நினைச்சாக்கா இழுத்துட்டே இருக்கும். இன்னொரு 50 வருஷம் இருப்போம் ஆளு. அதனால இது எவ்வளவு டைம்னே தெரியாது. ஆனா டைமை மேனேஜ் பண்ணணும். அதுதான் கஷ்டமான விஷயம். அதுல எவ்வளவு இருக்குன்னே தெரியாம மேனேஜ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, நம்ம வந்து நாளைக்கே நம்ம லைஃப் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நிறைய வேலையை முடிச்சிடணுமா. இவ்வளவு சீக்கிரம் தான் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா நிறைய வேலையை முடிக்கணும்
அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கடகடன்னு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ரொம்ப நாள் இருப்போம் அப்படின்னு நினைச்சு நிறைய படிக்கணும். இப்ப நாளைக்கே போயிட போறோம்னா எதுக்கு படிக்கணும்? படிச்சு என்ன ஆக போகுது? அப்படி ஆயிடும். அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு 100 வருஷம் இருப்போம். எப்பவுமே அந்த வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, இன்னொரு 100 ஆண்டு இரும் அப்படின்வாங்க. இன்னொரு 100 வருஷம் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம நிறைய படிச்சுட்டே போகணும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனா வேலை செய்யறது அப்படிங்கிறது நாளைக்கே போயிட போறோம்னு நினைச்சிட்டு வேலையை கடகடன்னு முடிக்கணும். ஒண்ணும் பாக்கி வைக்கக்கூடாது. இன்னைக்கு வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னா நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பீட்ல வேலையை முடிக்கணும் அப்படின்வாங்க. 2023 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கோம். அப்போ இந்த புஸ்தகம் நீங்க எடுத்து ரொம்ப சரியான புஸ்தகம். இந்த 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 வார புக் ரிவ்யூக்கு நேரத்தை நம்மளே கேள்வி கேட்டுக்க வேண்டியதான். இது யாரும் இப்போ வந்து பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள ஒருத்தரும் ஆழமா இந்த கேள்வியை இன்னைக்கு கேட்டுக்கோங்க. இந்த புக் ரிவ்யூ பண்ணதால இந்த வருஷம் 2023 வந்து நம்ம நிஜமாவே வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை ஒழுங்கா நம்ம யூஸ் பண்ணோமா, நமக்கு சரியான பயன்பாடு இருந்ததா, நம்ம முன்னேறினோமா, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க முன்னேற்றத்துக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தினோமா. அப்படி பயன்படுத்தி இருந்தால் நல்லா பாராட்டிக்கலாம். நம்மள பயன்படுத்திக்கல, சிலதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நிறுத்தியிருக்கலாம். எங்கெல்லாம் டைம் போச்சுன்னு ஒரு கனெக்ட் பண்ணலாம். ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, காலைல முடிச்சுக்கிறது நைட்டு தூங்க போற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம்ல எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம கோட்டை விட்டுருக்கோம், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணிருக்கலாம் அந்த நேரத்தை அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது மறுநாள் டே நம்ம அதனுடைய எஃபெக்டை பார்ப்போம். நெக்ஸ்ட் டே வந்து நேத்திக்கு வந்து ஒரு மணி நேரம் டிவி பார்த்தோம், அது பார்த்துருக்க வேண்டாம், அந்த டிவி பார்த்து அழுதுண்டே உட்காந்துருந்தோம், யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நம்ம அழுதுதான் மிச்சம் இல்லையா? எதுக்கு போய் பார்த்தோம், அந்த சீரியலை பார்த்தோம் தேவையில்லாம, நாளைக்கு அதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இல்லை நாளைக்கும் பார்த்தே ஆகணும், அந்த சீரியல் என்னாச்சுன்னு தெரியல, நிச்சயமா பார்க்கணும், அந்த மாதிரி முடிவு போயிட்டீங்கன்னா கஷ்டம். அப்படிதான் அவங்களை கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஒரு சீரியல்லையுமே அவங்க முடிக்கும் போது நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிளப்பி விடுறாங்க. அதனால மறுநாளைக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரணும். இது பார்த்து வேஸ்ட் ஒன்றும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறுநாளைக்கு அந்த டைம் வேஸ்ட் அவாய்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைம் வேஸ்ட் எங்கெல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எப்படி குறைக்கலாம். அனாவசியமா பேசிட்டு இருப்போம், சில பேர்கிட்ட போய் கதை அடிச்சிருப்போம், இதெல்லாம் கதை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னா பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ண முடிஞ்சதுனாக்கா ஒரு வருஷத்துக்கு பண்ணலாம். இந்த ஆண்டு என்னெல்லாம் முடிச்சோம், என்ன முடிக்கணும்னு நினைச்சோம், என்ன முடிச்சோம், நம்ம அடுத்த ஆண்டு என்ன செய்யணும், இப்போ விட்டுதை அடுத்த வருஷம் பிடிச்சிடணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அதை வந்து இன்றைய புக் ரிவ்யூ கிளப்பி விட்டது அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு அருமையான புக் ரிவ்யூயா அமையும். அதனால இந்த புக் ரிவ்யூல கலந்து நாங்கள் அத்தனை பேருக்கு நான் அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கொஞ்சம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு 31 சண்டே, பல பேருக்கு லீவு, சில பேருக்கு வேலை இருக்கும் நாளைக்கும். இந்த மண்டேயும் லீவு, ஜனவரி 1 பல பேருக்கு இது நியூ இயர் டேன்றதால் லீவு, சில பேர் அன்னைக்கும் வேலைக்கு வருவீங்க, பரவாயில்ல. ஒரு 2 நாள் டைம் இருக்கு நீங்க ஜனவரி 2 மீண்டும் உங்களுடைய ரெகுலர் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த 2 நாள் டைம்ல கொஞ்சம் வந்து இன்னைக்கு புக் ரிவ்யூ பண்ணதை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து நம்ம இன்னும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான டைம் எப்படி கொடுக்க முடியும், எப்படி நாம இன்னும் ஃபாஸ்டா முன்னேறலாம், 2024 என்னெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வைங்க. நம்ம அதே யோசனையோட ஜனவரி 6ஆம் தேதி சந்திக்க போறோம். அதுல இதான் பேச போறோம் மெயினா. நம்ம வருஷ கடைசியில எப்போ வைப்போம், வருஷ கடைசியில எல்லாரும் லீவ் எல்லாம் வந்துருதுங்கிறதால கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்கோம். ஜனவரி 6ஆம் தேதி நம்ம ஆல் ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து நம்ம சென்னை, திருவள்ளூர், அம்பத்தூர் இவங்கெல்லாம் நேருக்கு நேர் பார்த்துக்க போறோம். மற்றவங்க தூரத்துல இருக்கவங்க எல்லாம் ஆன்லைன்ல ஜாயின் பண்ண போறாங்க. எல்லாருமே சேர்ந்து இதுதான் பேச போறோம். 2023 என்ன பண்ணோம், 24 இன்னும் என்ன செய்யணும் அப்படிதான் பேச போறோம். அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இன்னைக்கு இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. நல்லா பண்ணமா ரிவ்யூ, நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணிடணும். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆன்லைன்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் சேவாலியின் சார்பாகவும் பிஜிவி துறையின் சார்பாகவும் மனமான நன்றிகள். இந்த புத்தக அறிமுக கூட்டத்துல அவங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை அவங்க சிறப்பா பேசியிருக்காங்க. சில கருத்துக்களையும் அவங்க உள்வாங்கிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த நேரம், நிர்வாகம், வெற்றி, அதை அவங்க கரெக்டா நேரத்தை சரியா நிர்வாகம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் புக் ரிவ்யூ வந்து ஒரு 45 minutes to 50 minutes ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே